லாஸ்ட் பார்ட்ல நம்மளோட ஹீரோ வந்து ஹீரோயினை வேற ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிடறானா. நம்ம ஹீரோயினோட பாதுகாப்புக்காக அவளுக்கே தெரியாம தான் கூட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பானா. இப்போ நம்ம ஹீரோயின் போகக்கூடிய அந்த பேலஸ் ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குது. அங்கே போனால் அந்த இடத்துல யாருமே கிடையாதான். நம்மளோட ஹீரோயின் ஹெல்ப்புக்காக இருக்கக்கூடிய பொண்ணு மட்டும் இருக்காங்க. இப்போ அவளுக்கும் வந்துட்டு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறாளா. சரி நீ முதல்ல போய் க்ளீனிங் ஒர்க்லாம் பாரு, நான் போய் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா. மிருகங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு பொறி மாதிரி வச்சிருக்காளா. அந்த இடத்துல நம்ம அரசர் இருக்கார் இல்லையா, அவர் கூட பிறந்த ஒரு பிரதர் வந்து ஓடி வந்துட்டு இருக்கா எதிரிகள்கிட்ட இருந்து. நம்ம ஹீரோயின் வச்சிருக்கக்கூடிய அந்த பொறியில வந்துட்டு கீழே விழுந்துடுறானா. நம்மளோட ஹீரோயினோ ஏதோ ஒரு அனிமல் தான் மாட்டிக்கிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல உடம்பெல்லாம் அடிபட்டுட்டு ஹேண்ட்ஸமாக ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். அவளை பார்த்த உடனே வந்து தன்னுடைய வாழை எடுத்து அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக வரானா. அவளும் ரொம்பவுமே பயந்து போயிடுவா. பார்த்தா பின்னாடி வரக்கூடிய ஒருத்தனை அட்டாக் பண்ணியிருந்திருப்பான். இப்போ நம்மளோட ஹீரோயினை தவறி கீழே விழுக அவனை வந்து தாங்கி படிச்சுக்கிறானா. அவனை பார்த்தோன்னே நம்மளோட ஹீரோயினுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போயிடுது. இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான ஒருத்தர் வந்து காட்டுக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காளா. அந்த ஹேண்ட்ஸமானவனும் முதல்ல நம்ம இங்கேருந்து ஓடி ஆகணுவா அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறேன்னா. பார்த்தா எதிரி ஒருத்தவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போ அவனை வந்து நம்மளுடைய ஹீரோயினை பார்த்துட்டு நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. சொல்லிட்டு இருக்கும் போது தன்னுடைய வாழை கீழே போட்டுட்டு விழுந்துடுறான். இப்போ நம்மளோட ஹீரோயினும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை தூக்குறாளா. அவனால அந்த வாழை தூக்க கூட முடியும். நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு மார்ஷல் ஆர்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவளோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்துட்டு எனிமியை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாளா. கண்ணை மூடிக்கிட்டு ஓடுறா. பார்த்தா எனிமியோ அவளுடைய வாழை பிடிங்கிட்டு நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி தான் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோயினை தொடுறதுக்காக வரானா. அவளுடைய கையிலேயே வந்துட்டு பூச்சிகளை கொல்றதுக்காக ஒரு ஸ்ப்ரே வச்சிருப்பாளா. அது அவனோட கண்ணில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறா. அவனும் வந்து எரிச்சல் தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்கானா. அந்த இடத்துலயே அவனை வந்து அடிச்சு போட்டு அரசரோட தம்பியை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறா. இப்போ அவனுக்கும் உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குமா. நம்மளோட ஹீரோயினும் ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு நான் இந்த காலகட்டத்தில் இந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். கினிபிக் மேலே தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பரவாயில்ல இவன் தான் கடிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போகிறதுக்காக போகிறாளா. அவனும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயின் டாக்டர்லாம் இந்த மாதிரி வந்து குச்சப்பட்டு இருக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு டாக்டர் மாதிரி லைட்டாக போடுவான்னு பார்த்தா ஓங்கி வந்து அவனை வந்து ஒரு ஊசியை வச்சு ஒரு குத்த அவனும் வந்து இப்போ வலியால் துடிச்சிட்டு இருக்கானா. இப்போ அவனுக்கும் வந்து ஃபீவர் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருது. நம்மளோட ஹீரோயினும் இன்னைக்கு ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா போதும், நாளைக்கு காலையில் நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. என்ன சாப்பிட்றதுக்கு முயல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே தேடி வந்தேன். மொத்தம் வந்து அதில் நீங்கள் வந்து சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காளா. சரி நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாளா. இப்போ அடிபட்டு இருக்கக்கூடிய அரசரோட தம்பியோ இந்த பொண்ணு டாக்டர்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனோட பாதுகாப்புக்காக ஒருத்தமே இருப்பான் இல்லையா, அவனும் வந்து அந்த இடத்துக்கு அரசரோட தம்பியை தேடி வந்துருந்தான். நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கீங்களா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன், இருந்தும் வந்து நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கானா. அரசரோட தம்பியோ வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து என்னுடைய காயம் குணமாகிற வரைக்கும் இந்த இடத்துல இருக்கு, முடிஞ்ச சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வந்து கொண்டுட்டு வா, அது வந்து முயலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானா. இப்போ நம்மளுடைய ஹீரோயினை பார்க்கறதுக்காக அரசரோட தம்பி வரான். வரையிலேயே வந்துட்டு ஒரு பெரிய முயல் எடுத்துகிட்டு வரானா. நம்மளோட ஹீரோயினை அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு சரியான வேட்டு தான், இதை வச்சுட்டு ரொம்ப டெலிஷியஸாக நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவும் வந்துட்டு நம்மளுடைய ஹீரோயினை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு பொண்ணு அமுச்சு விட்டு இருந்திருப்பான் இல்லையா, அவளும் இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்மளோட ஹீரோயின் வந்து நல்லதா இருக்கா, ஆனால் அவ கூட வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஸமான ஒருத்தவே இருக்கான், யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இது கேட்டுட்டு நம்மளோட ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்னமோ வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா இப்போதான் அவளுடைய சுயரூபமே தெரியுது. நான் வந்து அவளை பற்றி விட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு காட்டுக்குள்ள ஒருத்தனை பிடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை பக்கத்துக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினும் அந்த முயலை வந்துட்டு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா ஸ்பைசிஸ்லாம் போட்டு சமைச்சு கொண்டுட்டு வந்து கொடுத்துட்ருக்காளா. இப்போ நம்மளோட ஹீரோயின் அப்புறம் அவளுக்கு ஹெல்ப்காக இருக்கக்கூடிய பொண்ணு அரசரோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோயினும் இதெல்லாம் ஓகே, ஆனால் நான் வந்து 21st செஞ்சுரியை சேர்ந்து ஒரு நூடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அது உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராளா. இது வந்து ஸ்னெயில் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்ல அதோட ஸ்மெல்லே ரொம்ப கேவலமாக இருக்கா. இதை பார்த்துட்டு அந்த விளக்கற பொண்ணும் ஐயோ இது எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க எம்பரரோட பிரதரும் வந்துட்டு இது ரொம்ப வந்து கேவலமான ஸ்மெல் வருது, எனக்கும் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
நம்மளோட ஹீரோயினோ இந்த ஸ்னைல் நூடுல்ஸ் வந்து ஸ்மெல் தான் இப்படி கேவலமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப்காக இருக்கக்கூடிய பொண்ணுக்கிட்டே கொடுக்குறாளா. அவ்வளோ சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த எம்பரரோட பிரதருக்காக எடுத்துகிட்டு இருக்காளா நூடுல்ஸை. அவனும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கானா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் கையை பிடிச்சி இழுத்துட்டு அதெல்லாம் கிடையாது, இதை சாப்பிடாம இங்கேருந்து உங்களை அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவனுக்கு வந்து கட்டாயப்படுத்தி ஒரு இது வந்து ஊட்டி விட்டுறா. அவனை அதை சாப்பிட்டு உண்மையிலே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினும் இனது நல்லா இருக்காவா, இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து புரியலன்னு நினைக்கிறேன், இன்னொரு வந்து ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய் வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுறதுக்காக போகலாளா. அவனும் அவளுடைய கையை பிடிச்சி இப்போ வந்து நிறுத்திட்டு இருக்கான். அவளை கட்டாயப்படுத்தி ஊட்டி விட்டுருக்கு. இப்போ பின்னாடி இது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு இருக்கானா. செமையாக டென்ஷன் ஆயிடுறான். வேகமாக ஓடி வந்து நம்மளோட ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு ஏண்டி உன்னை வந்து இந்த பேலஸில் இருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டா காட்டுக்குள்ள இருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து குத்தடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன, அப்படின்னா நம்ம முதல்ல இங்கேருந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோவோ வந்துட்டு இப்போ ஷாக்காக போய் நின்றுட்டு இருக்கானா. இப்போ எம்பரரோட பிரதரை எந்திரிச்சு நின்றுட்டு நம்மளோட ஹீரோவை கூப்பிட்டுட்டு என்னை பார்த்தா வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் சொல்கிற அப்படின்னு சொல்ல அவனை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுறான். அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு வந்து மரியாதை கொடுத்துட்ருக்கானா. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்ப்புக்காக இருக்கக்கூடிய பொண்ணு, அப்போ நம்ம ஹீரோவோட ஹெல்ப்புக்காக இருக்கக்கூடிய பொண்ணு எல்லாருமே வந்துட்டு எம்பரரோட பிரதருக்கு வந்து இப்போ மரியாதை கொடுத்து செலுத்திட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோயினும் வந்துட்டு பரவாயில்லையே நீங்கள் பெரிய ஆளாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவனும் எதுவும் பேசாமல் நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோவோ இது வந்து என்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கானா. இப்போ எம்பரரோட பிரதரோ இவ தான் வந்து என் எதிரிகிட்ட இருந்து என்ன காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவோ அப்படியா சரி அப்படின்னா நீங்கள் இங்கே கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, நான் என்னுடைய ஒய்ஃபை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினும் கிடையாது நான் வரமாட்டேன், நீங்கள் நினச்சா அரண்மனையிலேருந்து வெளியில் பற்றி விடுவீங்க, இப்போ கூப்பிட்டா வரணுமா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு அந்த எம்பரரோட பிரதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாளா. நான் வரமாட்டேன், என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது, என்னை காப்பாற்றுறதுக்கு தான் இவர் இருக்கார்ல அப்படின்னு சொல்ல சரிதானே என்னை காப்பாற்றுவீங்களா அப்படின்னு சொல்ல அவனும் சிரிச்சுட்டே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோவுக்கு சரியான கோவம் வந்துடுது. அவள் என்னுடைய ஒய்ஃப், அவளை நான் கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். ஆனால் அந்த எம்பரரோட பிரதரோ வந்துட்டு இங்கே பாரு அவளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவள் இங்கேயே இருக்கட்டும், நான் அவளை வந்து கூட்டிகிட்டு வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோவோ யாராக இருந்தாலும் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும், என்னுடைய ஒய்ஃபை நான் தான் கூட்டிகிட்டு போவேன், இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறானா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க இப்போ எனிமிஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்களும் வந்துட்டு நம்மளோட ஹீரோயினை நோக்கி வந்து ஒரு அம்பை விடுறாங்களா. கரெக்டாக அதை வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப்காக இருப்பாளையா அந்த பொண்ணு கவனிச்சிடுறா. இப்போ தன்னுடைய வாளால் அந்த அம்பை வடிச்சிடுறாளா. நம்மளோட ஹீரோவும் நின்றுட்டுருக்க நம்மளுடைய ஹீரோயினை தான் பக்கம் இழுத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த இடத்துக்கு நிறைய எனிமிஸ் வந்துடுறாங்களா. இப்போ நம்மளுடைய ஹீரோ, அதுக்கு பிறகு ஹீரோவோட பாதுகாப்புக்காக ஒரு பொண்ணு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா அந்த பொண்ணு, அப்புறம் எம்பரரோட பிரதர், இந்த 3 பேரும் எனிமிஸ் கூட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்மளோட ஹீரோவோ விழுந்து சண்டை போட்டுட்ருக்கானா. நம்மளோட ஹீரோயின் இது எதையுமே கண்டுக்காமல் நேராக எம்பரரோட பிரதர்கிட்ட போயிட்டு பரவாயில்லப்பா சூப்பராக சண்டை போட்டிங்க, இந்த ஸ்கில்லாம் வந்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சு, எனக்கு இதை சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. இப்போ நம்மளோட ஹீரோவுக்கும் பயங்கரமாக கோந்துருதா. அடப்பாவி இங்கே ஒருத்தர் நான் சண்டை போட்டுட்ருக்கேன் என்ன கண்டுக்காமல் போயிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் நம்மளோட ஹீரோயினை பிடிச்சி தாம்பக்கம் எடுத்துக்கிறான். இப்போ தன்னுடைய அங்கிளை பார்த்துட்டு என்னுடைய ஒய்ஃபை வந்து நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன், இந்த இடத்துல இருக்கிறது இவளுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறானா. அவளும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. வம்படியாக அவளை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். தன்னோட பேலஸ்க்கு வந்ததுக்கு பிறகு நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு விடுங்க, இதுக்காக இப்படி என்ன வம்படியாக பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க, உங்களுக்கு உங்களுடைய அந்த ஒய்ஃப் தான் முக்கியம் இல்லையா, அப்போ அவ கூட இருக்க வேண்டியதானே, எதுக்காக என்னை இப்படி வம்படியாக இழுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோவோ இங்கே பாரு நீ என்னுடைய ஒய்ஃபு, அதனால் நீ வேறு ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கும், இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினும் இங்கே பாருங்க எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா, அதுக்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் மட்டும் வந்து என்னுடைய தங்கச்சியோட வந்து ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்பீங்க, ஆனால் எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காளா. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ்றீங்க அப்படின்னா நான் எனக்கு பிடிச்ச பையனோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்மளோட ஹீரோவுக்கு பயங்கரமாக கூந்துதா. எங்கே மறுபடியும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கானா. நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒருத்தனோட வந்து வர்றதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி மட்டும் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோமே அவனை நான் கொன்று போட்டுருவேன், அது மட்டும் இல்லாமல் 2 பேத்தையும் சேர்த்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் 2 பேத்தையுமே கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அப்படியா அப்படின்னா அது உங்களுடைய அங்கிளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காளா. நம்மளோட ஹீரோ இப்போ எதுவும் பேசாமல் இருக்கானா.
எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட ஹீரோவோ அதெல்லாம் கிடையாது, உன்னை போய் யார் லவ் பண்ணுவா, ரொம்ப அரகண்டாக பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டு இருக்க, உன்னை யாராவது லவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நம்மளோட ஹீரோயினும் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோவோ ஹீரோயினை பார்த்துட்டு ஏன் நீ வந்து என்னை அதிகமாக வெறுக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் கல்யாணத்தை அன்னைக்கே வந்துட்டு என்னை வந்து சந்தேகப்பட்டீங்க, என்னுடைய இன்னசென்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் சூசைட் பண்ணுற அளவுக்கு அந்த தூண்டில் போய் மோதிட்டு இருந்தேன், அப்போ கூட எதையுமே கண்டுக்கல, என் சிஸ்டரோட பேச்சு கேட்டுட்டு இந்த அரண்மனையை விட்டு என்னை துரத்தி விட்டுட்டீங்க, எந்த பாதுகாப்பும் இல்லாத அந்த காட்டுக்குள்ளே போய் கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி இருக்கும்போது உங்களை எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோ பேசாமல் நம்மளுடைய ஹீரோயினை பார்த்து என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.